வணக்கம். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடம், திருச்சி. தமிழகத்தில் நிறைய அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் உள்ளனர். தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆதிபராசக்தி கோயிலில் பல ஊர்களில் இருந்தும் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம். இந்த கோவிலுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்து விரதமிருந்து வழிபடுவது போன்று இந்த கோவிலுக்கும் செவ்வாடை அணிந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி வழிபடுவது முறையாக உள்ளது. ஆதிபராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இக்கோயில் அமைந்துள்ளது. அதிகமான பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்லும் கோயிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் அமைந்துள்ளது. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கோயில் ஒரே தாய் ஒரே மனிதகுலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம், இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும். கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினார். பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ்வாலயத்தில் நடந்துள்ளது. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற கோயில்களில் இருப்பதை போன்று இந்த கோவிலில் நவக்கிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவக்கிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவக்கிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கு அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இங்கு ஜாதி, மத, இனம் என்ற பாகுபாடும் கிடையாது. பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாம். தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுகின்றன. உலக நன்மைக்காக யாகங்கள் நடத்தப்படுகின்றன. ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்திரை பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். நன்றி, வணக்கம்.